வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு ஒரு முக்கியமான வீடியோ. இது நான் போட்டு தான் ஆகணும். நான் எப்பவுமே மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் வீடியோ போடுறது அவ்வளோ விரும்ப மாட்டேன். ஏன்னா, நெறைய பேர் வந்து ஒரு கமெண்ட்ஸோ தேவையில்லாம போட்டிருப்பாங்க. ஸோ, அதுக்கு நம்ம ரிப்ளை பண்றோன்ற விதத்தில அவங்கள ஹர்ட் பண்ணவும் விரும்ப மாட்டேன். சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டு, இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். நம்ம இப்படி கமெண்ட் படிக்கும்போது, இப்ப எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சு, எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றதால நான் மோஸ்ட்லி கமெண்ட் வீடியோஸ் போட மாட்டேன். பட் இன்னைக்கு நான் போடுற வீடியோ வந்து கமெண்ட்ஸ் வீடியோ கிடையாது. லைவ்ல வந்த கமெண்ட் வீடியோ. இது நான் இதுக்கு பதில் குடுத்தே ஆகணும்னு நெறைய பேர் எனக்கு இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ, அதுக்குரிய விளக்கம் தான் இது. நேத்து என்னுடைய லைவ்ல வந்து ஒரு சிலர் வந்து ஒருத்தவங்க இப்ப வெளியூர் போயிருக்காங்க இல்லையா? அவங்கள பத்தின விஷயங்கள போட்டு என்கிட்ட ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. ஏன்னா, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ணலாமேன்னு கேட்டப்போ, அதுக்கு உரிய பதில் தான் நான் குடுத்திருப்பேன் எல்லாருக்கும். அப்போ அந்த பதிலுக்கு அந்த குறிப்பிட்ட நபர் வந்து என்னுடைய லைவ்ல வந்து உட்கார்ந்து நெறையா அ என்ன சொல்ல நெறைய கமெண்ட்ஸ்கள போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவானதா. ஏன்னா நீங்க அத பார்த்துக்கணும். நான் பாருங்க என்னோட நேத்திக்குள்ள லைவ்ல நடந்த விஷயங்கள். இது ஒண்ணொண்ணும் காட்டுறேன். கமெண்ட் என்னன்னா, அட்வைஸ் எனக்கு பண்ணக்கூடாது. அவங்க அப்பனுக்கு பண்ணணும். அது என்ன உங்க அப்பன் என்ன வேணாலும் பண்ணட்டும். நான் ஒரு பேர சொன்னா குத்தங்கிறது என்ன இது நியாயம்? அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இத வந்து அவங்க யாருக்கு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ஒருவேளை அவங்க பசங்களுக்கு சொல்றாங்களா இருக்கும். இதே கேரக்டர் தான் சொன்னாங்க. அவரு ஃபர்ஸ்ட் என்கிட்டயும் இல்ல, உங்ககிட்டயும் பொதுவா சொல்லியிருப்பாங்க. பட் என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர எவ்வளவோ பிள்ளைகள் அடக்கி பார்த்தாங்க. சொல்ல முடியாதுல்ல. அடிச்சும் பார்த்தாங்க. வாயிலலாம் அவர குத்தி எவ்வளோலாம் அட்டூழியம் பண்ணி பார்த்தோம். ஆனா அவரு திருந்தல. அதனால அவர நாங்க கை கழுவி விட்டுட்டோம்னு இதே ஆட் தான் சொன்னாங்க. ஸோ அப்ப அவங்க பிள்ளைங்க அவங்க அப்பனையும் திருத்த பார்த்துருக்காங்க. அதனால தான் எவ்வளோ முக்கியமான அக்கேஷன் வீட்ல நடந்தப்ப கூட தன் தாய நிறுத்தின அவங்களால தன் தகப்பன கொண்டு வந்து நிறுத்த அவங்க விரும்பல. புரியுதுங்களா? இதுக்கு விளக்கம் புரியுதா? நான் ஆக்சுவலி இந்த விளக்கத்த குடுக்கேன். ஏன்னா நெறைய பேரு இந்த கமெண்ட்ஸ நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்லி என்ன நீங்க நெனச்சீங்க. கரெக்ட்டா நான் இப்ப பார்த்தது இது நான் எடுக்கலங்க. எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாங்க. ஸோ அதனால இதோட விளக்கத்த நான் உங்களுக்கு குடுக்குறேன். அடுத்த கமெண்ட் என்னன்னா, எல்லாமே தெரியும். அதாவது மெர்சி மாவுக்கு அரிசி மாவுன்னு போட்டாங்க. அது டைப்போ இது போல. அவங்க அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் இல்ல. நான் அட்வைஸ் பண்ற அளவுக்கு இடத்துல அவங்க இல்லையாம். எனக்கு அட்வைஸ் அவங்க பண்ணக்கூடாது. புரியுதா? இது அவங்க யாருக்கு எனக்கு சொல்றாங்களா? இல்ல யாருக்கு சொல்றாங்கன்னு தெரியல. அவங்க அப்பனுக்கு பண்ணணும். ஒரு பேர சொல்றது குத்தமாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் அட்வைஸ் பண்ற இடத்துல அவங்க இல்ல. ஓகே கரெக்ட் தான். ஏன்னா அவங்க எல்லாம் தெரிந்தவர்கள். நம்ம அட்வைஸ் பண்ற இடத்துல கிடையாது. அதனால தான் நான் நெறைய அட்வைஸ் பண்றதே இல்ல. அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. நான் அட்வைஸே அவங்களுக்கு பண்ண மாட்டேன். அதே இன்னொருத்தவங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். நீ அத பண்ணக்கூடாதுன்னு இவங்களுக்கு நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்க அத கேட்டுக்க மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் இல்லன்னா, நம்மள அவங்க ஒரு மாரி இக்னோர் பண்ணி அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால மோஸ்ட்லி நான் இந்த மாரி விஷயங்கள சொல்ல மாட்டேன். 2வது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பேர சொன்னது குத்தமா? யாரும் ஒரு பேர சொன்னத குத்தம் சொல்லவே இல்ல. அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நாங்க யாருமே அத பத்தி பேசல. நான் எஸ்பெஷலி அத பத்தி பேசல. ஆனா நீங்க ஒரு பேர சொன்னதோட மட்டும் இல்லாமல், அந்த பேருக்கு அதிகமான பிரையாரிட்டி உங்க லைவ்ல உட்கார்ந்து நீங்க குடுத்து அந்த பேருக்குரிய நபர நீங்க வந்து ப்ரமோட் பண்ணதால, உங்களுக்கு தான் மன உளைச்சல் ஆயிருச்சு. புரியுதுங்களா நான் சொல்றது? நீங்க தான் அதனால பாதிக்கப்பட்டீங்க. நீங்க வச்சிருந்த ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு வேளை உங்களுடைய பெர்சனலா ஒரு உறவா இருந்திருக்கலாம். இல்ல உங்களுடைய ஒரு நண்பரா இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு உறவா வச்சிருந்த அந்த கேரக்டர பப்ளிக்ல கொண்டு வந்து குடுத்ததால, உங்களுக்கு நல்லது செய்றவங்களும் இருக்காங்க. இந்த பப்ளிக்ல கெட்டது செய்றவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு நெனைக்கிறவங்க என்ன பண்றாங்க? நேரா உங்கள பத்தி நல்லதோ, கெட்டதோ நெறைய விஷயங்கள அவர்கிட்ட சொல்லி, அந்த உறவ பிரிக்கணும்னு அவங்க அழகா ஏதோ பண்ணிட்டாங்க. உங்களுக்குள்ள ஏதோ மன உளைச்சல் ஆச்சு. நீங்க அழுது லைவ்ல வந்து உட்கார்ந்து பப்ளிக்கா அத்தன பேர் பார்க்குற இடத்துல நீங்க அந்த கேரக்டரால நான் காயப்பட்டுருக்கேன். அந்த கேரக்டரால நான் இவ்வளோ மன உளைச்சல்ல இருக்கேன்னு நீங்க சொன்னதால தான் எல்லாரும் கேட்குறாங்க. புரியுதுங்களா? இல்லன்னா கேட்க மாட்டாங்க. புரியுதா? உங்க பேரு நீங்க யார் பேரு சொல்றதும் தப்பே கிடையாது. யாருக்கும் தெரியாது. நீங்க சொல்றதால தானே. பட் அது சொன்னதால ஏற்பட்ட பாதிப்பு என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு தெரியாது. 2வது உங்க பையனோ, இல்ல நாங்களோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ண உங்க உங்க பிள்ளைங்களுக்கு இது போட்டீங்கன்னா ஓகே. உங்க பிள்ளைங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னா, கண்டிப்பா ஏன்னா நீங்க ஒரு பெத்த பிள்ளைங்க வந்து தன் தாய் தகப்பனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஒரு காலமும் சொல்ல முடியாது இல்லையா? நம்ம நம்ம என்னதான் நம்ம தாயும் தகப்பனுமா இருந்தாலுமே, நம்ம செய்ற செயல்கள் சரியில்லன்னா, நம்ம பிள்ளைங்க நமக்கு அட்வைஸ் பண்ண தான் செய்யும். நம்ம அத ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் நம்ம இஷ்டம். நான் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா நான் உங்களுக்கு இதுவரைக்கும் அட்வைஸ் பண்ணல. நான் ஏன் பண்ணலன்னா, நீங்க அத எடுத்துக்க மாட்டீங்க. அதனால நான் பண்ணல. பட் நான் பண்ணலாம். பண்ணக்கூடாதுன்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்து இது வந்து பெர்சனலாவும் என்கிட்ட கூட பேசல. நீங்க பொது வலைதளத்துல உட்கார்ந்து பேசுறதால, யார் வேணாலும் உங்கள அட்வைஸ் பண்றாங்க. நான் ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு சில விஷயங்கள உங்க கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்தால 1% அதிக உரிமையில கூட உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணலாம்.
அடுத்த ஒரு கமெண்ட் பார்த்துக்கோங்க நீங்களே. ஃபில்டர் காஃபின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. நான் உண்மையா இருக்கிறதால தான் அவங்களுக்கு இவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க. ஃபில்டர் காஃபி, நான் உண்மையா இருக்கிறதால தான் என் உறவுகள் என்கிட்ட இருக்கிறாங்க. நீங்க என்ன புதுசா கதை விடுறீங்கன்னு. நீங்க உண்மையா இருக்கிறதால தான் உங்க உறவுகள் இருக்காங்க. கரெக்ட் தான், விஷயம் தான். நீங்க ஒரு நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அதுல ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. டே 1 அந்த விஷயம் நடந்தப்ப நீங்க என்ன பேசுனீங்க? அதுக்கப்புறம் என்ன பேசுனீங்க? அதுக்கடுத்து என்ன பேசுறீங்க? இப்போ என்ன பேசுறீங்க? ஸோ அப்போ உங்க உறவுகளுக்குள்ளே ஒரு குழப்பத்தை நீங்க உண்டாக்குறீங்க. புரியுதுங்களா? நான் சொல்லல. நீங்க என்னுடைய லைவ்ல வந்து இந்த போட்ட கமெண்ட்டுக்கு தான் நான் இந்த பதில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க எந்த அளவுக்கு உங்களோட உறவுகளுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்க? எதுக்கு நீங்க உங்களை நியாயப்படுத்துறன்ற பேர்ல உங்களை நீங்களே வந்து எப்படின்னா குற்றப்படுத்திக்கிறீங்க. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்கீங்க? என்னம்மா அந்த கேரக்டர் நான் பப்ளிக்ல கொண்டு வந்த மாதிரியே சொல்றீங்க. ஒரு பேரு தானமா சொன்னேன். என்னடா கொடுமையா இருக்கு. இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? எனக்கே தெரியல. கர்மம் அப்படின்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பப்ளிக்ல கொண்டு வரல. நீங்க பப்ளிக்ல உருவமா தான் கொண்டு வரல. ஆனா அந்த கேரக்டர் எப்பவே பப்ளிக்ல கொண்டு வந்து விட்டுட்டீங்க. அதனாலதான் அந்த கேரக்டரை இங்க இருக்கிற சில கூட்டங்கள் போய் லவ் பண்றேன்னு சொன்னதாக நீங்க சொல்றீங்க. நாங்க சொல்லல. எனக்கு தெரியாது. நான் சொல்லல. மத்தவங்க சொன்னாங்களான்னு தெரியாது. நீங்க அங்க போய் கமெண்ட் போடுறதும், அந்த கேரக்டருக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்க பப்ளிக்ல உட்கார்ந்து கேக் வெட்டுறதும், நீங்க பப்ளிக்ல உட்கார்ந்து லைவ்ல உட்கார்ந்து அந்த கேரக்டரை வந்து உட்கார்ந்து போன்ல பேசுனதும், அதுக்கு ஐ லவ் யூ சொன்னதும் நீங்க தான். புரியுதுங்களா? நீங்க பேர் மட்டும் சொல்லல. அதுதான் தப்பாயிடுச்சு. புரியுதுங்களா? அதனாலதான் உங்களுக்கு இந்த மன உளைச்சல். நீங்க பப்ளிக்ல பண்ண ஒரு விஷயத்தால தான் இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்களை வெறுத்தாங்கன்னு சொல்லி நீங்க அங்க போய் இப்ப வெளியில எங்கேயோ போயிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையில் என்கிட்ட நீங்க ஆடியோவோட அனுப்பியிருக்கீங்க. உங்க பையன் உங்ககிட்ட பேசின கான்வர்சேஷன் என்ன அப்படின்றது. புரியுதுங்களா? அதனால நீங்க பப்ளிக்ல உட்கார்ந்து கொண்டு வந்து தான் உருவத்தை கொண்டு வரணும் இல்லை. உருவத்தை கொண்டு வராமலேயே நீங்க வர்ச்சுவலா அந்த மனுஷனை பத்தின எல்லா விஷயங்களையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. உங்க உறவை வந்து யாரும் கொச்சையா சொல்லல. அதை மறைமுகமா வச்சிருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இந்த மன உளைச்சல் வேண்டாம். புரியுதுங்களா? அதை தான் சொல்றாங்க. என்ன எல்லாரும் இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க? யாருக்காவது உண்மையா இருந்தா முதல்ல யாருக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் நீங்க தான் உங்களுக்குள்ள கேட்டுக்கணும். நீங்க முதல்ல உங்களுக்கு உண்மையா இருக்கிறீங்களான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. முதல்ல நீங்க உங்களுக்கு உண்மையாவே இருக்கீங்களான்னு பாருங்க. அதுக்கப்புறமா மற்றவங்களை பத்தி பேசலாம். சரிங்களா? நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல விரும்பல. நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. நீங்க என்னோட லைவ்ல வந்து கேட்டா நான் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க யாருக்கு உண்மையா இருக்கீங்க? நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கீங்களா? என்னன்றதை நீங்க உங்களுக்குள்ளே கேளுங்க. அதுக்கப்புறம் ஆமா அவர் வரமாட்டேன்ற போய் நான் சண்டை போட்டு போராடி கூப்பிட்டு வச்சு எல்லா கேஸ் எடுத்து நடத்துறேன். அப்போ அப்படி மறுபடியும் எஸ்கேப் ஆவார். அட போமா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே. அப்ப அவர் வரமாட்டேன்றவருன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்புறம் எதுக்கு எல்லாருக்கிட்டையும் வந்து எனக்கு சட்ட உதவி இல்லை, எனக்கு ஃபினான்சியலி சப்போர்ட் இல்லை, அதனாலதான் எனக்கு சட்டத்துக்கு முன்னாடி போக முடியல, எனக்கு பெரிய வக்கீல் இல்லைன்னு கேட்குறீங்க. எதுக்காக கேட்குறீங்க? அவர் வரமாட்டாருன்னு தெரியுது இல்லையா? அவர் வந்தா உங்க கூட தங்க மாட்டாருன்னு தெரியுது இல்லையா? அப்புறம் எதுக்காக நீங்க கேட்குறீங்க? எதுக்காக மக்களை முட்டாளாக்குறீங்க? அப்ப நான் கேட்கறது சரிதானே? ஏன்னா நீங்க என்கிட்டயும் இதே தான் சொல்லியிருக்கீங்க. நம்ம எவ்வளவுதான் கட்டாயப்படுத்தி அவர் கூப்பிட்டாலும் அவர் வரமாட்டாரு. அவருடைய என்ன முடிவு எடுத்திருக்காரோ அப்படிதாம்மா, கடவுளா அவரை கூட்டிட்டு வந்தாதான் உண்மைங்க. அப்ப அதனாலதான் நான் எந்த சட்ட உதவியும் செய்யல. எதுக்காக? இன்னொருத்தவங்க சொன்னதாலதான் நான் செய்யலன்றீங்க. எனக்கு தான் தெரியுமே. எங்க போனாலும் அவர் ஏதாவது ஒண்ணு வந்து பேசினா நீங்க அதை பத்தி இது மேல ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க போறது இல்ல. அதுதான் உண்மை. இதனால ஏன் அப்ப நீங்களே தெளிவா போட்டீங்க இல்லையா? அப்புறம் எதுக்கு நீங்க மத்தவங்க கிட்ட எனக்கு சட்ட உதவி இல்ல, நான் ரொம்ப ஒண்ணுமே இல்லாம இருந்தேன், அதனால எனக்கு யாருமே சப்போர்ட் இல்ல அப்படின்னு எதுக்கு நீங்க சொல்லணும்? இப்போ உங்ககிட்ட தானே மாற்றம், உங்ககிட்ட தானே இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, யாருக்காவது ஓகே. அது இந்த இருக்கு பாருங்க. இது எல்லாமே அந்த கமெண்ட் எல்லாமே இதுல இருக்கு, பார்த்துக்கோங்க. நீங்க போனீங்கன்னா என்னுடைய லைவ் கமெண்ட்ஸ்லயுமே இருக்கும் இது எல்லாமே. 2வது வந்து முதல்ல அவங்க வந்து எனக்கு வந்து என்ன வந்து ஃபில்டர் போட்டிங்களான்னு எல்லாம் கேட்டோம் இல்லையா? நான் கேட்கல. உங்களுடைய லைவுக்குள்ளேயே அத்தனை பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை வச்சுதான் நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஃபில்டர் எல்லாம் நான் போடலம்மா. புரியுதா? அவங்க வந்து ஃபில்டர்லாம் போடல, நான் இல்லாமலே இதாக தான் இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க என்னவா வேணாலும் இருங்க. நான் சொல்லலை நீங்க ஃபில்டர் போட்டீங்க இல்லைன்ட்டு. எனக்கு தெரியும் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்றதும் எனக்கு தெரியும். ஸோ நான் இந்த உருவங்களை பத்தி பேசுறதோ, உருவங்களை கேலி பண்றதோ, இல்லை வந்து உருவங்களை வந்து ஆணா பெண்ணான்னு இல்லாம வேற ஒரு உருவம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா இந்த உலகத்துல முக அழகை விட வெளிப்புற அழகை விட நம்ம மனசு சுத்தமா இருக்கணும்னு யோசிப்பேன். நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நான் யோசிக்கிறாள். அதனால எனக்கு இதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் நான் பண்ண மாட்டேன். நான் கேட்டேன்னா நான் மேக்கப் போட்டு இருக்கேன்னா, ஆமா நான் மேக்கப் போட்டு இருக்கேன். ஏன் இருக்கேன்னா என் கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு செவப்பா தெரியுதுங்களா? இப்போ நான் மேக்கப் போடலை, தெரியுதா உங்களுக்கு? இந்த கண்ணுக்கு கீழே இந்த செவப்பா அது ரொம்ப டார்க்கா தெரியும். ட்ரீட்மெண்ட் இருக்கிறதால கொஞ்சம் இதா அதனால அதை மறைக்கிறதுக்காக நான் மேக்கப் போட்டேன். அப்போ யாராவது என்கிட்ட கேட்டா, ஏன்னா ஒரு சிம்பத்திக்காக கேட்டேருவாங்க, என்ன ஆச்சு கண்ணுக்கு கீழே, என்ன ஆச்சு கண்ணுக்கு கீழே என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அது நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அதை கவர் பண்ண நம்ம மேக்கப் போடுறோம்ன்றதை நம்ம சொல்றோம்.
ஸோ யாரும் உங்களை நான் குற்றப்படுத்தலை, புரியுதுங்களா? நீங்கள் உங்களுடைய லைவில் போகும்போதே எல்லாரும் உங்களுக்கு போட்ட கமெண்ட்ஸ் தான் அதுதான் அது. முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து அட்வைஸ் பண்ணுற இடத்துல நான் இல்லை, நான் அட்வைஸ் பண்ணவும் விரும்ப மாட்டேன். உங்களுக்குன்னு இல்லை, யாருக்குமே நான் அட்வைஸ் பண்ண விரும்ப மாட்டேன். ஏன்னா அட்வைஸ் யார் பண்ணால் கேட்பாங்கன்றது தெரியுமில்ல. இப்போ நான் ஒரு ஒரு இது இப்போ உங்கள் குடும்பத்திலே ஒரு கேரக்டருக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் நிறையா விஷயங்களை மாறி இருக்கு. ஏன்னா அதுக்கு தெரியும், அதோடைய அந்த அட்வைஸ் அது எடுத்துக்கிச்சு. ஏன்னா நான் வாழ்ந்து அனுபவப்பட்டிருக்கேன். ரெண்டாவது, இவங்க சொல்கிறது நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும்ன்றதை அவங்க அனலைஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் நாங்கள் என்ன சொல்ல வந்தாலும் நீங்கள் எடுத்துக்க மாட்டேன்றீங்க. இது உங்களுடைய வாழ்க்கை. நான் மறுபடியும் சொல்லலாம், நான் உங்களை தேடி வரல, நீங்கள் தான் என்னை தேடி வரீங்க. நீங்கள் தான் வந்து நேற்று கூட இந்த லைவ் முடிஞ்ச பிறகு கூட எனக்கு நீங்கள் ஆடியோ மெசேஜ் போட்டுட்டீங்க, இந்த மாதிரி உறவுகள் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் ஒரு 3 பேர் ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னு. நீங்க தான் ஒன்றா சேர்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு சிலர் கூட, புரியுதுங்களா? நான் கிடையாது. ஏன்னா என்ன காயப்படுத்தின வார்த்தைகள், என்ன காயப்படுத்தி தரக்குறைவாக பேசின வார்த்தைகளை நான் ஒரு காலமும் மறக்க மாட்டேன், புரியுதுங்களா? அதனால நான் வைக்க அதே மாதிரி மற்றவங்க யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்றதும் எனக்கு என்னுடைய லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ அதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அதனால தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கன்சர்ன். உங்ககிட்ட நிறையா உங்களுடைய உறவுகள் உங்ககிட்ட வந்து சொல்கிறவங்க டேரெக்டாக இதே மாதிரி லைவில் கமெண்ட்லேயே போட்டுட்டு போயிடலாம். அப்போயே நானே படிச்சுப்பேன், இல்லைனா பர்சனலாக அந்த லைவ் கீழே போட்டாலும் பரவாயில்ல. பட் எந்த உறவுகள்னு தெரியல, என்ன சொல்றாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் எல்லாரும் உங்க மேல ஒரு கன்சர்ன்ல நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் எல்லாரும் உங்க மேல வந்து ஒரு கேர் எடுத்துக்கிறாங்க. நேத்து கூட உங்க மகனை பாத்தீங்களா? உங்க மகனுடைய நிலைமை அவன் எப்படி இருக்கான் பாத்தீங்களா? பாவமா இருந்தது. இந்த மகனுக்காகவா நீங்க அழுதீங்க? இந்த மகனை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நீங்க அவ்வளவு அழுதீங்க இல்லையா? இன்னைக்கு எப்படி விட்டுட்டு போனீங்க? அதுதான் சொல்றேன். எந்த உறவுகளும் தப்பு கிடையாது. நம்ம எந்த வயசுலயும் உறவை தேடிக்கலாம், அது நம்மளுடைய தனிப்பட்ட விஷயம். பட் என்னன்னா, நம்முடைய பிள்ளைகள் அதனால பாதிப்படையாம இருக்காங்களா? நம்ம இந்த உறவால சந்தோஷமா இருக்கோமா? அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது. நீங்க இது நேற்று என்னுடைய லைவ்ல வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க, இதை நான் படிக்காம விட்டுட்டேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, நீங்க வேணுக்குனே அவங்கள இக்னோர் பண்றீங்களா, இல்ல அந்த கமெண்ட்டை படிக்கக்கூடாதுன்னு. நான் சத்தியமா பார்க்கலங்க, நான் நிறைய பேசிட்டு இருந்ததால நான் பார்க்கல. இன்னைக்கு இந்த கமெண்ட்டை படிச்சு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு இனிமே என்னுடைய லைவுக்கு வரவங்க என்ன நேசிச்சா, இல்ல நம்ம விஷயத்தை பத்தி, நம்ம குடும்பத்தை பத்தி, நம்ம வீட்டுக்குள்ள உள்ள குறைகளை பத்தி பேசுங்க. இவங்க 3 பேரை பத்தியும் தயவு செஞ்சு விளக்கங்கள் கேட்காதீங்க. எஸ்பெஷலி இந்த 2 எஸ் பத்தியும் கேட்காதீங்க. சென்ட்ரல் எஸ் பத்தியோட கேளுங்க. அவரை பத்தியோட நான் ஏதாவது கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்சா சொல்றேன். பட் இவங்க 2 பேரை பத்தியும் நீங்க என்கிட்ட பேச வேண்டாம். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுங்க. நான் வாய் தவறி வந்து எவ்வளோ நாள் நான் அதை முழுங்கி தண்ணி குடிச்சிட்டே இருக்க முடியாது. திடீர்னு ஒரு நாள் ஏதாவது நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. அதனால வேண்டாம், சரிங்களா? இதுக்குன்னு பேசுறவங்க இருப்பாங்களே, அங்கே போய் கமெண்ட் போடுங்க. அவங்க உங்களுக்கு இதற்குரிய விளக்கங்களை கொடுப்பாங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா நானும் நிறைய விஷயங்களை பார்க்காம போனதால எல்லாரும் வாண்டடா அவாய்ட் பண்ணவான்னு நினைக்கிறீங்க. வாண்டடா அவாய்ட் பண்ணல. இன்னைக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். யாரும் யாரையும் குற்றப்படுத்தலை, யாரும் எந்த உறவையும் பப்ளிக்ல பேர் சொன்னதையும் யாரும் பேசல. உங்களுடைய சுதந்திரம், நீங்க பப்ளிக்ல என்ன வேணாலும் பேசிக்கலாம். பட் அது பர்சனலை தாண்டி வெளியே வந்து ரொம்ப அதிகமாக வந்து அதனால பாதிப்பு மன உளைச்சலும் ஆனதால தான் எல்லாரும் கேர் பண்ணுறாங்க, உங்கள் மேலே கவலைப்படுறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதில் என்னுடைய கருத்தில் ஏதாவது மாற்றம் இருந்தால் தயவு செஞ்சு வந்து எல்லாரும் கமெண்ட் போடுங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு இருந்தாலும் வந்து கமெண்ட் போட்டு அவங்களுக்கு தாராளம் சொல்லுங்கள் கருத்துக்களை. புரிதா? அவங்களுக்குரிய தவறுகளை அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல, இல்லை அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அது தவறோ சரியோ, அது அவங்களுக்கு வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை, அவ்வளோதான் சொல்ல. அவங்க மேலே உள்ள கன்சர்ன் உள்ளவங்க எத்தனையோ பேர் சொல்லியும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை. அது என்ன இருந்தாலும் மீதி கடவுள் விட்டது. அவங்களுடைய வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்துக்கணும். நல்லதும் கெட்டதும் பிறர் தர வாரா, ஓகேங்களா? அது அவங்களுக்கே தெரியும். அவங்க வாழ்க்கையில வாழ்ந்தவங்க, அனுபவப்பட்டவங்க, அவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு லிமிட்டுக்கு தான், நேற்று நான் ஒரு லைவ்ல சொன்ன பத்தி, ஒரு லிமிட்டுக்கு தான் அட்வைஸ் பண்ணணும். இல்லாம அதிகமா பண்ண அவங்க ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். விட்டுருங்க. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்குரிய காயங்களை அவங்க வாங்கிப்பாங்க. அவங்களுக்குரிய மருந்து அவங்க போட்டுப்பாங்க. நீங்க புத்திசாலியா இருந்தா அதை விட்டு ஒதுங்கி உங்க வேலையை பாருங்க. இல்ல நீங்க அதுலதான் மன உளைச்சல் இருப்பீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்குள்ள நான் தலையிட விரும்பல. உங்க சாய்ஸ், உங்களுடைய சந்தோஷம், புரியுதுங்களா? இந்த ஒரு வீடியோ நான் போடணும்னு நினைச்சு அதை போட்டேன். இதுல ஏதேனும் கருத்துக்கள் முரண்பாடுகள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.